பிரியமானவர்களே, சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பலன் தரும், சிகரங்களை தொட உதவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை காண்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அநேக தலைப்புகளை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்த்திருப்போம். இன்றைக்கான தலைப்பு இசைக்கருவிகளில் ஒன்றான டாம்பரின் என்பதாகும். வேதத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்பாக பொதுவான சில குறிப்புகளை இதை பற்றி காணலாம். முதலில் இதனுடைய வடிவமைப்பை பற்றி காண்போம். இது வட்ட வடிவிலான ட்ரம் போன்ற இசைக்கருவி ஆகும். இது மரத்தால் அல்லது பிளாஸ்டிக்கால் ஆன ஒரு இசைக்கருவியாக உள்ளது. அடுத்ததாக இதனுடைய தோற்றத்தை பற்றி காண்போம். 1700ஆம் நூற்றாண்டிலே இதை பற்றிய வரலாற்று குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கின்றன. எபிரேயர்களுக்கு இது டாப் என்று இந்த இசைக்கருவி அழைக்கப்பட்டது. இதனுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்களை பற்றி காண்போம். கஞ்சிரா, பந்தரதம், இரவானம் போன்ற பல பெயர்களில் இது அழைக்கப்பட்டது. அப்படியாக இருந்தாலும் இது வேதத்திலே தம்புரு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே டாம்புரின் என்பதற்கு நம்பிக்கை என்பது அர்த்தமாகும். அதாவது இருளான சூழ்நிலையிலே நாம் கடந்து வரும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை பாதுகாத்தார் என்பதே ஆகும். இதற்கு சில அடையாளங்களும் வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளன. அது என்னவென்றால் கொண்டாட்டமும் துதித்தலும் இதன் அடையாளமாக உள்ளது. வேதத்திலே முதலில் இதை பயன்படுத்தியது மிரியாம்தான். எந்த சூழ்நிலையிலே இதை பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் காண்போம். யாத்ராகமம் 15:20 நாம் காணும் பொழுது பார்வோனின் சேனைகள் இஸ்ரவேலரை துரத்தி வருகின்றன. அப்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, செங்கடலை கடந்து வருகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. கர்த்தர் அந்த இடத்திலே இவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறார். என்ன நடக்கிறது என்றால், கடலிலே பார்வோனின் சேனைகள் அமிழ்த்தப்படுகின்றன. அதை கண்டு மிரியாமும் சகல ஸ்திரீகளும் அந்த டாம்புரினை கொண்டு வாசித்ததை நாம் வேதத்திலே காணலாம். அடுத்ததாக நியாயாதிபதிகள் 15:34 நாம் வாசிக்கும் பொழுது, எப்தா அம்மோன் புத்திரரை முறியடிக்கும்படியாக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அப்படி வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு அந்த இடத்திலே அந்த யுத்தத்திலே அவருக்கு ஒரு வெற்றியை காண செய்கிறார். அப்படியாக அவர் அந்த யுத்தத்திலிருந்தே திரும்பி வரும் பொழுது அவருடைய ஒரே குமாரத்தி தம்பூரு வாசித்து அவரை வரவேற்றாள் என்பதை நாம் காண்கிறோம். அடுத்ததாக நெகேமியா 12:27 நெகேமியா எருசலேமின் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார். பலவித பாடுகளின் மத்தியிலே இந்த பிரதிஷ்டையை அவர் செய்கிறார். அதனால் அவருடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், பலவகை இசை கருவிகளோடு இது கொண்டாடப்பட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதற்காக
தம்புரு முதலான கீத வாக்கியங்களை கொண்டு இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும் என்று அவர் எல்லாரிடத்திற்கும் செய்தி அனுப்பி அதன்படியாக இந்த பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. 2 சாமுவேல் 6:5 தாவீது அவருடைய இஸ்ரவேலர்களும் உடன்படிக்கை பெட்டி முன்பாக நடனமாடி சென்றார்கள் என்பதை நாம் காண்கிறோம். அப்பொழுது அவர்கள் தம்பூரு வாசித்து நடனமாடி கர்த்தரை துதித்து கொண்டே சென்றார்கள் என்பதை நாம் காண்கிறோம். தம்பூரு வாசித்து சங்கீதம் பாடுங்கள் என்று சங்கீதம் 81:2 நாம் காண்போம். ஆமோஸ் 6:5 தாவீதைப் போல நடனமாடி தம்பூரு வாசித்து ஆடி பாடுங்கள் என்பத வேதவசனத்தை நாம் காண்கிறோம். இப்படியாக தாவீது பலவித பாடுகளின் மத்தியிலே கடந்து வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே இந்த இசைக்கருவியான தம்புரும் இருந்திருக்க வேண்டும். தன்னுடைய மகன் அப்சலோம் அவரை துரத்தி வரும் பொழுதும், சவுல் அவர் மேல் கொண்ட பொறாமை வரும் பொழுதும் அவருடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? அவருடைய சூழ்நிலையை நாம் கண்டோமானால் அவருக்கு நெருக்கம் அதிகமாக கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே அவர் கர்த்தரை ஆடி பாடி துதித்து இந்த இசைக்கருவியை கொண்டு வாசித்தார் என்று வேதம் கூறுகிறது. அப்படியாக அவர் வாசித்த பொழுது அவருக்கு விடுதலையும் கர்த்தர் கொடுத்தார் என்பதை நாம் அறிகிறோம். இப்படியாக நம் வேதத்தில் பல செய்திகளை நாம் இங்கே கண்டோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல சோதனையான காலகட்டங்கள் வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாமும் தாவீதை போல துதித்தலோடும் கீத வாக்கியங்களோடும் துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பல அதிசயங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, என்னுடைய பேர் டெனிசா டேவிட்சன். நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட். போன வாரம் நம்ம பார்த்தோம், இது புது வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால மென்டல் வெல்பீயிங்கை இந்த சீரீஸில் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். நம்ம போன வாரம் 4 விதமான வெல்பீயிங் நமக்கு தேவை மென்டல் வெல்பீயிங்க்குன்னு பார்த்தோம். ஒன்று ஃபிசிக்கல் வெல்பீயிங், அதுக்கப்புறம் எமோஷ்னல் வெல்பீயிங், அதுக்கப்புறம் ஃபேமிலியில் ஒர்க்கில் இருக்கிற வெல்பீயிங், அதுக்கப்புறம் நம்ம ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மீனிங் அண்ட் பர்பஸ் இன் லைஃப். இது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. இது கொஞ்சம் நம்ம டச் பண்ணாம போன தடவை. மீனிங் அண்ட் பர்பஸ் இன் லைஃப்னா என்னுடைய வாழ்க்கையில அர்த்தம் என்ன? நான் இந்த உலகத்துல இருக்கிறேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு குறிக்கோள் என்ன? அது ரொம்ப முக்கியம். இந்த மீனிங் அண்ட் பர்பஸ் இன் லைஃப், அதாவது இன்னொரு விதமா பார்த்தோம்னா நம்முடைய ரோல் இன் லைஃப், அது இது கூட சேர்ந்தது. இது நமக்கு எப்போ இது ஸ்டார்ட் ஆகும் நம்ம மைண்ட்ல இந்த திங்கிங் அப்படின்னா ஏர்லி டீனேஜ்ல, ஒரு 11, 12, 13 வயசு இதுல நம்ம இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்போம். என்னுடைய ரோல் என்ன, என்னுடைய லைஃப்ல மீனிங் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்ட்டு. இப்போ சிலவங்க நிறைய எல்லாத்துலயுமே ஒரு மீனிங் அண்ட் பர்பஸ் கண்டுபிடிப்பாங்க. என் ஃபேமிலியில எனக்கு மீனிங் அண்ட் பர்பஸ் இருக்கு, என் வேலையில எனக்கு மீனிங் அண்ட் பர்பஸ் இருக்கு, என்னுடைய ஆழமான இருதயத்துல எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்பஸ் இருக்குது, மீனிங் இருக்குது அப்படின்னு எல்லா ஸ்பியர்ஸ்லயும் அவங்களுக்கு ஒரு மீனிங் அண்ட் பர்பஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது லைஃப் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இப்போ சிலவங்களுக்கு ஒரு ஸ்பியர்ல பர்பஸ் அண்ட் மீனிங் இருக்கலாம், மற்ற ஸ்பியர்ஸ்ல பர்பஸ் அண்ட் மீனிங் இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது எப்பவுமே தேடுதல் இருக்கும். இதுக்கு மேல எனக்கு என்ன கிடைக்கும், இதுக்கு மேல எப்படி எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும் அப்படின்னு இருக்கலாம். ஒரு இதுலயுமே மீனிங் அண்ட் பர்பஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம மனது ரொம்ப சோர்ந்து போயிடும். சோர்ந்து போய் நம்ம டிப்ரெஷனுக்குள்ள போயிடலாம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இருக்குது, இல்லைன்னா உங்களோட கூட இருக்கிற யாருக்கோ இருக்குது, உங்களுக்கு முக்கியமானவங்க யாருக்கோ இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட போய், இல்லைன்னா நீங்களே உங்களுக்கு நான் எப்படியாவது மீனிங் அண்ட் பர்பஸ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், இல்லைன்னா நீ உன் லைஃப்ல ஒரு பர்பஸை பாரு, ஒரு மீனிங் பாரு, அப்பதானே உனக்கு நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. அதுக்கு பதிலா நீங்க அவங்களோடு கூட அந்த பாதையில இறங்கி நடந்து, இப்ப அவங்களுக்கு பார்க்க முடியாத அந்த வெளிச்சத்தை தூரத்துல, ஒரு லைட் ஹவுஸ் அவங்களுக்கு பார்க்க முடியல, ஒரு கோலும் ஒரு பர்பஸும் லைட் ஹவுஸ் நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதை தூரத்துல இருந்து அவங்களுக்கு பார்க்க முடியல. அவங்க இருக்கிற படகு கடல்ல புயல்ல இருக்குது அப்படின்னா அவங்களோட கூட பக்கத்துல நீங்க ஒரு லைஃப் ராஃப்ட்ல இருந்து ஒரு டார்ச் அடிச்சு அடுத்த வேவ், அந்த புயல் இருக்க அடுத்த ஒரு வேவை தாண்டி போறதுக்கு மட்டும் வழிகாட்டினீங்கன்னா கூட போதும், அவங்க தானா அந்த லைட் ஹவுஸை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை அவங்களுக்கு இல்லஸ்ட்ரேட் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். என்னுடைய
ப்ராக்டிஸ்ல இருந்து. ஒரு 16 வயசு பொண்ணு வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா. ஏன்னா அவளும் போன வாரம் நான் சொன்ன அந்த 60 வயசு அம்மா மாதிரி இந்த கேர்ளும் தன்னுடைய உயிரை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணா. அதனால அட்மிட் ஆயிருந்தா ஹாஸ்பிட்டல்ல. பாவாவுடைய கதையை கேட்டா, அவளுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு வீட்டுல. பெற்றோர் வந்து கடைசி பிரிஞ்சுட்டாங்க. அம்மாவுக்கு உடல்நல பிரச்சனைகள். அதுக்கப்புறம் இவா வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட ரொம்ப க்ளோஸா இருந்தா. அந்த ஃப்ரெண்டு கூட ஒரு நாள் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து சண்டையில இருந்து வெளியே போகும்போது அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு விபத்தாகி அந்த ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்க. இது இந்த பிள்ளைக்கு மனசுல ரொம்ப கில்ட். என்னையாலதான் இது இப்படி ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு சண்டை போடலைன்னா என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு அவ மனசுல ரொம்ப கில்ட். அதனால தாங்க முடியாம அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தா. அவளை போய் நான் பார்க்கும்போது அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே பெட்லயே படுத்திருக்கா. பார்த்து பேசுறதுக்கு கூட அவளுக்கு சக்தி இல்லை. அப்போ இந்த பிள்ளைய ஒவ்வொரு வாரமும் நான் பார்ப்பேன். பார்க்கும்போது நான் கேட்டேன், உனக்கு எல்லாமே நல்லா இருந்ததுன்னா உன் வாழ்க்கையில உன்னுடைய ட்ரீம் என்னதான் இருந்தது இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால அப்படின்னு கேட்கும்போது அவ சொன்னா, நான் வெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னா. உடனே நான் ஒவ்வொரு விசிட்லையும் அவளுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். ஆனா அவள் அதை எடுக்க மாட்டா. ஸோ ஒவ்வொரு விசிட்லையும் வரும்போது வெட்டினரி சர்ஜன் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு கூகுள் பண்ணி அவளுக்கு காட்டுவேன். அப்புறம் நீ அது வெட்டினரி படிக்கணும்னா நீ எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும். அப்போ உனக்கு ஆன்லைனில் பாஸ்ட் பேப்பர்ஸ்லாம் எப்படி நீ பார்க்கலாம் அப்படின்னு அதை கூகுள் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பேன். சும்மா பாரு, நீ பண்ண கூட வேண்டாம், சும்மா பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெட்டினரி ஒரு லேடி வெட்டினரி சர்ஜனோட பிக்சர் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இது உன் கதவுல போட்டு வச்சேன்னா உன் மனசுல நீனும் யோசிக்கலாம், ஒரு நாள் நானும் அப்படி இருக்க போறேன் அப்படின்னு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மனசுல சேஞ்ச கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு இதெல்லாம் பண்ணேன். கொஞ்சம் வாரங்களுக்கு அப்புறம் அவ தானா திரும்ப எழும்பி முதல்ல குளிக்க ஆரம்பிச்சா, ஒழுங்கா ராத்திரி கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சா. கொஞ்ச நாள் கழிச்சு அவ சொல்லி விட்டா, என்னைய பத்தி நம்ம கவலைப்படாதீங்க, நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அவளுக்கு தேவையானது என்னதுன்னா, அவளை புஷ் பண்றது அவளுக்கு தேவையில்லை. மருந்து மாத்திரைகள் அவள் எடுக்கல. ஆனா அவளோடு கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு அடுத்த படியை காட்டுறது தான் அவளுக்கு தேவையா இருந்தது. அடுத்த படியை காட்டிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்றது. இப்படி பண்ண உடனே கொஞ்ச நாள்ல தானாவே நல்லா ஆயிட்டா. இது நம்ம மற்றவங்களுக்கு பண்ணோம்னா நம்ம மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணலாம். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இது கேட்கும் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே நீர் இறங்கும் கர்த்தாவே. மீனிங் பர்பஸ் இன் லைஃப்ல என்னது எனக்கு தெரியவில்லையே என்று நினைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே நீர் வெளிச்சத்தை காட்டி உம்முடைய பர்பஸும் மீனிங்கும் அவர்கள் வாழ்க்கையில் என்னவென்று நீர் எடுத்து காண்பியும் கர்த்தாவே. உம்முடைய கையில் கர்த்தாவே நீர் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர். இதை எல்லாத்தோட மகிமையான பர்பஸ் அண்ட் மீனிங் எங்கள் லைஃப்ல கர்த்தாவே அது தரும் என்பதை எங்களுக்கு காண்பிய ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் நீர் இறங்கும், எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு கூட நீரீரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய நேரம் நோக்கி பாருங்கள், கவனித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படி 3 காரியத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நோக்கி பாருங்கள். ஏசாயா 51 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள்
உங்களை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய பெற்றோரை, நம்முடைய முன்னோர்களை விசுவாச எட்டுகளுக்காக நாம் நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த இடத்துல சொல்லும் பொழுது வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதை நம்ம பார்க்கும் பொழுதே நம்முடைய தகப்பன் தாய் நம்மை வளர்ப்பதற்காக எவ்வளவு பிரயாசம் எடுத்து தியாகம் பண்ணி நம்மளை வளர்த்திருப்பார்கள் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக தான் இவைகள் சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம நம்முடைய அம்மா அப்பா இவங்களை விசுவாச காரியங்களிலே நாம் நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு பாருங்க, வேத புத்தகம் சொல்லுது ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தானா, ஒருவனாய் இருந்தவனை அழைத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அவங்களுடைய பெற்றோரை மதிக்கிறதே இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் ரொம்ப அவங்க வளர்ந்துட்டதா நினைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய பெற்றோருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா வேத புத்தகத்தின் அடிப்படையில் ஆபிரகாம் ஒருவனை ஆண்டவர் ஆசீர்வதித்ததுனால தான் இன்றைக்கி இஸ்ரேல்னு ஒரு தேசமே இருக்குது. அப்போது இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பெற்றோர் எளிமையாக சாதாரணமாக இருந்த நிலையிலிருந்து அவர்களை ஆசீர்வதித்ததுனாலே நமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். அது மாத்திரம் அல்ல, நம்ம இன்னைக்கு உலக நாடுகளை நம்ம பார்த்தோம்னா இந்த ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர்களால் தான் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ், சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும், அதே போல் மெடிக்கல் சம்பந்தமான அநேக உபகரணங்களாக இருக்கட்டும், நிறைய கண்டுபிடிப்புகள் ஆபிரகாமின் சந்ததியராகிய இஸ்ரேல் அதை சார்ந்ததாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆகையினால அருமையான பிள்ளைகளே, அருமையான பெரியோர்களே, உங்களுடைய வயோதிப பெற்றோரை குறித்து கரிசனையோடு இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா காரியங்களிலும் உங்களுடைய அப்பா அம்மா என்ன செய்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள், தங்களுடைய எளிமையான வாழ்வில் என்னத்தை செய்தார்கள் என்று சொல்லி நீங்கள் நோக்கி பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, கவனித்து பாருங்கள். நம்ம எல்லாரும் மத்தேயு 6வது அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல உணவு உடை என்று சொல்லி கவலைப்படுறவங்களுக்காகவே இயேசு கிறிஸ்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று சொல்லி 2 உதாரணங்களை வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். 26ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அப்போ அந்த ஆகாயத்து பட்சிகளை ஏன் கவனித்து பாருங்கன்றாரு? அது போய் விதைக்கலை, அது உழைக்கலை, ஆனால் கூட அதுக்கு நான் உணவு கொடுக்குறேன், நீங்களும் உங்களுடைய உணவுக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறத நம்ம பார்க்க முடியும். அம்மாமார் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. எதுக்காக? என்ன உணவு சமைக்கிறது, எப்படி கொடுக்கறது, என் பையன் இதை சாப்பிட மாட்டான், என் பொண்ணு இதை சாப்பிட மாட்டா, இப்படி அவங்களுக்கு ஒரு உணவு தயாரிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆகாயத்து பறவைகளை நோக்கி பாருங்க என்று சொல்லி கவனித்து பார்க்க இயேசு கற்றுக் கொடுக்கிறார். 28ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அழகான எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அந்த காட்டு புஷ்பம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் தண்ணி ஊற்றலை, நம்ம எதுவுமே செய்யலை, உரம் போடலை, எதுவுமே செய்யலை. ஆனால் அந்த காட்டு புஷ்பத்தை கூட அழகாக ஆண்டவர் உடுத்து வைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 29வது வசனம் ரொம்ப ஸ்பெஷலான வசனம், நம்ம வாசிக்கலாமா? என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அந்த காட்டு புஷ்பம் சாலமோன் உலகத்திலேயே ரொம்ப ரிச்சஸ்ட் கிங், ஆனால் அந்த சாலமோன் கூட இந்த காட்டு புஷ்பம் மாதிரி உடுத்தலையாம். அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு எக்ஸாம்பிளை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போது
உடையை பற்றி நம்ம கன்சர்ன் இருக்கக்கூடாதா? உணவு தயாரிக்கிறதுல கன்சர்ன் இருக்கக்கூடாதா? நீங்கள் கேட்கலாம். கட்டாயம் நமக்கு இருக்கணும். நல்ல சத்தான உணவை நாம் உட்கொள்ள வேண்டும். நேர்த்தியான உடையை நாம் உடுத்த வேண்டும். அது தவறு அல்ல. ஆனால் அந்த உணவுக்காகவோ உடைக்காகவோ மிகவும் கவலைப்பட்டு பிரயாசப்பட்டு கடைசியில் அது நமக்குள்ளாக ஒரு ஆன்சைட்டியை உண்டாக்கி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்குது பார்த்தீங்களா? அந்த லெவலுக்கு நம்ம போகக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை நம்ம நினைத்து பார்க்கணும். அவர் என்ன சொன்னார்? கவனித்து பாருங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா? நம்ம ரொம்ப இந்த காரியங்களுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மனது என்ன செஞ்சிடும்? குவைட் ஆயிரும். ஸோ ஆண்டவர் நமக்கு கவனித்து பார்க்கும்படி கட்டளை கொடுக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படி ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் இல்லையா? ஆண்டோடைய வசனத்தை நம்ம வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கவும் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த விசுவாசிகளுடைய நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப எளிமையான விசுவாசம். அன்னைக்கு இப்போ மாதிரி சோஷியல் மீடியா கிடையாது. எதை அவங்க டிபெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா, வேத புத்தகத்தை மாத்திரம்தான் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. அவங்க வேத புத்தகத்தை சுமந்து சென்று அதை படிப்பதற்கு அதிக நேரம் செலவழிச்சுக்கிட்டாங்க. வயசான பாட்டி மாமார் கூட பார்த்திங்கன்னா கண்ணாடி போடாமலே அழகாக அதிகாலையில் எழுந்து வேத வசனங்களை வாசித்து வாசித்து தங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டாங்க. அவங்களுடைய லைஃப்பை நீங்கள் நல்லா கூர்மையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானமாகவும் கேரக்டரில் டிவைனாகவும் அவங்க வாழ்ந்திருக்காங்க. காரணம் என்ன? ஆண்டோடைய வசனத்தை அவங்க அதிகமாக வாசித்ததுனால தான். இன்றைக்கி நமக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற மாதிரி ஆழமானது எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய காரியங்கள் தவறான போதனைகள், தவறான கோட்பாடுகள், இந்த வேத வசனத்துக்கு புறம்பான காரியங்கள் நமக்கு எவ்வளவோ வருது. அதை நம்ம கேட்குறோம், ஆனால் வசனத்தை படிக்க மாட்டேங்கிறோம். ஆகையினாலே நமக்கு முன்னாக விசுவாச எட்டுகளிலே சென்றவர்களை நம்ம பார்க்கும்போது அவங்க வேத வசனத்தை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கடைபிடிச்சாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை அதற்காக அழைக்கிறார். பேக் டு த பைபிள், ஆண்டோடைய வசனத்துக்கு நேராக நம்மளை திரும்பும்படி அழைக்கிறார். நம்ம இன்னைக்கு 3 காரியங்களை பார்த்தோம் இல்லையா? நோக்கி பாருங்கள். நம்முடைய பெற்றோர், நம்முடைய முன்னோர்களுடைய விசுவாச வாழ்க்கையை நம்ம நோக்கி பார்க்கணும். அவங்களுடைய எளிமையான வாழ்வில் கர்த்தர் அவர்களை அழைத்து ஆசீர்வதித்ததை நம்ம நோக்கி பார்க்கணும். 2வது பார்த்திங்கன்னா கவனித்து பார்க்கணும். நம்முடைய கவலைகளை ஆண்டவர் மேலே வைத்து ஆண்டவர் உருவாக்கி சிருஷ்டித்த காரியங்கள் எப்படி போஷிக்கப்படுகிறது, எப்படி உடுத்துவிக்கப்படுகிறது என்பதை நம்ம கவனித்து பார்க்கணும். 3வது ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷமாகி இந்த வேத புத்தகத்தை ஆராய்ந்து நம்ம படிக்க வேண்டும். கர்த்தர் தாமே இவைகளை செய்வதற்கு ஏதுவாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளிலே கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பெற்றோர், எங்களுடைய முன்னோர்களுடைய விசுவாச எட்டுகளை நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். கவலைகளை மறந்து உணவு, உடை, மெட்டீரியல் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை சுழன்று வராதபடிக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுவதிலே செலவிடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து, காட்டு புஷ்பங்களை கவனித்து ஆண்டவரே எங்களுடைய கவலைகளை மறந்துவிட எங்களுக்கு கிருபை தாரும். நம்முடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.